ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஈரான் சிறைப்பிடித்த கப்பல்ல இருக்கும் இந்தியர்களை விரைவில் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களின் குடும்பங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்திய வெளியுறவுத்துறையின் கோரிக்கைக்கு இணங்க கப்பல்ல இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பேசுவதற்கு 1 மணி நேரம் செல்போன் அனுமதி திங்கட்கிழமை மாலை வழங்கப்பட்டிருக்குது. இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு கப்பலை நடுக்கடல்ல ஈரான் கடந்த 13ஆம் தேதி சிறைப்பிடிச்சாங்க. அந்த கப்பல்ல சிக்கி இருக்கிற 25 மாலுமிகள்ல 17 பேர் பாத்தீங்கன்னா இந்தியர்கள். அதுல 4 பேர் பாத்தீங்கன்னா தமிழர்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில மோதல் நிலவி வரும் நிலையில இஸ்ரேலிய தொழிலதிபருடன் தொடர்புடைய இந்த கப்பலை ஈரான் சிறைப்பிடிச்சிருக்குது. போர் சூழல்ல சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்டு வர வேண்டும் என்று அவர்களின் குடும்பங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, கப்பல்ல இருக்கிற தமிழர்களின் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல்ல சிக்கி இருக்கிற தமிழர் ஒருவரின் சகோதரன் மைக்கேல் செய்தியாளர்களிடம் பேசிய போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று 1 மணி நேரம் செல்போன் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. அதனால சகோதரனுடன் பேசினேன் அப்படின்னும், துன்புறுத்தல்கள் எதுவும் இல்ல. கப்பல் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது வழக்கமாக என்ன நடவடிக்கைகள் இருக்குமோ அவை நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவுப் பொருட்கள் போதிய அளவு இருக்கிறதாகவும் கப்பல் முழுவதும் ஈரானின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரிடமும் செல்போன், லேப்டாப் வைத்துக்கொள்ள அனுமதி இல்லையாம். ஈராக்ல இருந்து இந்தியாவுல மும்பை அருகே ஜவஹர்லால் நேரு துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த கப்பல் அபுதாபியை தாண்டிய பிறகு ஈரானால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவுகள் இருப்பதால் தான் அவர்களுடன் செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள முடிஞ்சிருக்குது. போர் அல்லாத சூழல்ல இப்படி நடந்திருப்பதால அவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை இல்லை. ஆனால் இப்போது நிலைமைகள் அப்படி இல்லை. 17 பேரையும் விடுவிப்பது குறித்து அரசு உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னும், எப்படி திருப்பி கூட்டி வர போகிறார்கள் என்பது குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 28 வயதான அவரது சகோதரர் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பொறியியல், அதுக்கப்புறம் கடல்சார் பொறியியல் படிச்சிருக்காரு. 5 வருடங்களாக கப்பல்ல பணிபுரிந்து வராராம். ஜனவரி மாதம் இறுதியில தமிழ்நாடு வந்திருந்த அவரு பிப்ரவரியில இந்த கப்பல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. தூத்துக்குடி ஆலந்தலை கிராமத்தை சேர்ந்தவரும் புன்னங்காயல் கிராமத்தை சேர்ந்தவரும் இந்த கப்பல்ல இருக்கிறாங்க. மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவரும் கடலூரை சேர்ந்த மற்றொருவரும் இந்த கப்பல்ல இருக்கிறாங்களாம். ஆக மொத்தம் 4 தமிழர்கள். இவர்களை மீட்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாலுமிகள் சங்கம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்காங்க. மாலுமிகளின் குடும்பங்கள் தமிழக அரசை தொடர்பு கொண்டு உதவியும் கேட்டிருக்காங்க. வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல ஆணைய அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல்ல இருக்கிற தமிழர்கள்ல 2 பேர் தூத்துக்குடியை சேர்ந்தவங்க, ஒருவர் கடலூர், மற்றொருவர் மன்னார்குடியை சேர்ந்தவர் அப்படின்னும், இதில் கடலூரை சேர்ந்தவருடன் குடும்பத்தினரால் இன்னும் தொடர்பு கொள்ள முடியல. இந்த விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறையின் இந்தியன் மிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. இதுல கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவர் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சரி, கப்பல் எங்கு கைப்பற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபிக்கடல்ல ஹார்முஸ் ஜலசந்தி பக்கத்துல ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரையில இருந்து 50 மைல், அதாவது 80 கிலோமீட்டர் தொலைவில் MSC ஏரிஸ் அப்படின்ற கப்பலை ஈரானிய சிறப்பு படையினர் கைப்பற்றியிருக்காங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்குது. போர்த்துகீசிய கொடியுடன் மும்பை அருகே ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த கப்பல் இஸ்ரேலிய பணக்காரர் இயால் ஓஃபருடன் தொடர்புடையது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்குது. கடைசியாக இருக்கிற கண்காணிப்பு தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரக கடற்கரையில
MSC ஏரிஸ் கப்பல் 18 மணி நேரத்துக்கு முன்பு ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி சென்றிருந்ததை காட்டியிருக்குது. அதுக்கப்புறமா கண்காணிப்பு தரவு முடங்கியதாக தெரியுது. இந்த பகுதியில இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள்ல இத்தகைய முடக்கம் வழக்கமானதுதான். தற்போது இந்த கப்பல் ஈரானின் பந்தர் அப்பாஸ் கரைக்கு அருகில இருப்பதாக தெரிவிக்கப்படுது. கப்பலை சிறைப்பிடித்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின், அதாவது IRGC கடற்படை கிளை MSC ஏரிஸ் கப்பலை சிறைப்பிடித்ததாக அந்த நாட்டின் அரசு செய்தி ஊடகமான IRNA தெரிவிச்சிருக்குது. அந்த கப்பல் இஸ்ரேலுடன் தொடர்புடையது என்றும் அது தெரிவிச்சிருக்குது. தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானிய புரட்சிகர காவலர் படையை உடனடியாக பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து ஈரானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. இது தொடர்பாக எக்ஸ் தளத்துல அவர் வெளியிட்ட பதிவுல, அந்த சரக்கு கப்பல் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினருக்கு சொந்தமானது என தெரிவித்திருந்தாரு. 2019 ஆண்டுல இருந்து அந்த பிரதேசத்துல பல கப்பல்களை ஈரானிய படைகள் சிறைப்பிடித்துள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறையின் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லா ஹியானுடன் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. இந்த உரையாடலுக்கு பிறகு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில கப்பல்ல இருக்கிற 17 இந்தியர்களின் நிலைமை குறித்து ஜெய்சங்கர் கவலை தெரிவித்ததாகவும் உதவி கேட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது. சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கப்பலின் விவரங்களை நாங்க சேகரித்து வருகிறோம் அப்படின்னும், விரைவில் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் விரைவில் சிக்கி இருக்கிற குழுவினரை சந்திக்க கூடும் அப்படின்னு அதுல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்துல MSC ஏரிஸ் கப்பலின் இந்திய குழுவினர் 17 பேரை விடுவிக்கும் விவகாரம் குறித்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசினேன். பிராந்தியத்துல நிலவும் நிலைமைகள் குறித்து பேசினேன். நிலைமைகளை தீவிரப்படுத்தாமல் கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதே போன்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் இந்த விவகாரம் குறித்து பேசியதாக அவர் தனது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. இந்திய தூதரக அதிகாரிகள் கப்பல்ல இருக்கிற இந்தியர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானிடம் இவர் கோரிக்கை வச்சிருக்காரு. விரைவில் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறதாகவும், கப்பல்ல சிக்கியவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் திங்கட்கிழமை பேசியிருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஏட்ரியன் வாட்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழுவில் இந்தியா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் எஸ்டோனியா குடிமக்கள் இருக்கிறாங்க. கப்பலையும் அதில் இருக்கிற சர்வதேச பணியாளர்களையும் உடனடியாக விடுவிக்க ஈரானுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று ஏட்ரியன் வாட்சன் அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருக்காரு. ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் இல்லாமல் ஒரு கப்பலை கைப்பற்றுவது சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதா இருக்குது. மேலும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர காவலர்களால் நடத்தப்பட்ட கடற்கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஈரானை இந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வைக்க எங்கள் கூட்டாளர்களுடன் நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1 டமாஸ்கஸ்ல இருக்கிற ஈரான் தூதரக கட்டடத்துல நடைபெற்ற தாக்குதல்ல இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலை ஈரான் குற்றம் சாட்டி வருது. டமாஸ்கஸ்ல இருக்கிற ஈரானிய தூதரகத்தை தாக்கிய சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இஸ்ரேல் மீது தனது ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியது. சனிக்கிழமை இரவு முதல் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் தொடுத்திருக்காங்க.